2022 வந்து மார்வல் மேட்ரிமோனியில் வந்து எங்கள் வீட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி எங்கள் மேரேஜ் இதுவாச்சு. அதே வருஷத்தில் டிசம்பர் மாதம் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 10 நாள்லேயே அபார்ஷன் ஆகிடுச்சு. மற்றவங்களுக்காக கூட ஐயா கூட சேர்ந்து நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன், பிள்ளை இல்லாதவங்களுக்காக. 2023 ஏப்ரல் மாதம் கர்ப்பத்தின் கனியை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன். என் பேர் ஷீபா. நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அக்ரிமெண்ட் சைனில் பண்ணதால் என்னுடைய சர்டிஃபிகேட் திரும்ப ரிட்டன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ப்ரேயர் பண்ணக்குள்ளே பிரதர் சொன்னார், உங்களுக்கு கிடைக்காத எல்லா பொருளும் சரி, உங்ககிட்ட சேராத எல்லா சர்டிஃபிகேட் எதுவானாலும் உங்களை தேடி அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை காலைல 10 மணிக்கெலாம் அவங்களே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். என் பேர் ஜெயக்குமார். அண்ணன் மங்களவார்த்தமில் சொல்கிறாரு, வீடு வாசல பிள்ளைக்கு ஒரு புதிய வீட்டை இந்த ஆண்டில் தருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுவரையும் வீட்டுக்காக ஜெபம் பண்ணவே இல்லை. 15க்கு 10 சின்ன ஷீட் போட்டு வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் அதிலேருந்து அந்த வார்த்தையை கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதே போல் இந்த ஆண்டில் அந்த வீட்டை கட்டி எனக்கு கேட்டால் 5 நாள் இருக்கும்போது என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். 4 நாள் இருக்கும்போது என்னுடைய மாமனார் மறிச்சு போயிட்டார். ஆனால் இது நடக்குமா அப்படின்னு கூட ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஆனாலும் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்தினார். அவர் வார்த்தை கொடுத்தார். இங்கே இன்விடேஷன் கொடுக்கும்போது சொன்னாச்சு, ஏசாயா 32:18 என் ஜனங்கள் சமாதான தாபனங்களையும் நிலையான வாசனங்களையும் குடியிருக்குன்னு சொன்னார். கர்த்தர் செய்த அதிசயங்கள் அற்புதத்துக்கு கூடான கூடி இருக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, இந்த பண்டிகையின் மாதத்திலே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் உன்னை மறந்து போகாதவருமாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. சிருஷ்டிப்பு என்றால் படைப்பு என்று அர்த்தம். சிருஷ்டிகர் என்றால் படைக்கிறவர் என்று அர்த்தம். இந்த நாள் செய்தியின் தலைப்பு படைத்தவர் அனுப்பும் பரிவாரங்கள். இந்த நாளிலே நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் பண்டிகை காலத்திற்கு சில பரிவாரங்களை உங்கள் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆண்டவர் அதை தயாரித்து கொண்டு வந்து வார்த்தை வடிவிலே கொடுத்து செயல் வடிவிலே செயல்படுத்த விரும்புகிறார். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு பொருளை சிருஷ்டித்தானே ஆனால், ஒரு பொருளை அவன் உண்டாக்கினேனானே ஆனால், அதற்கு ஆஃப்டர் சேல்ஸ் நிறைய சர்வீஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நிறைய ஏஜென்ட்ஸை நியமிக்கிறாங்க. அதற்கான பல மாவட்டங்களிலே, மாநிலங்களிலே, பல தேசங்களிலே அதற்கான பிரான்ச்சஸை ஆரம்பித்து சர்வீஸ் சென்டர் வைக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் உருவாக்கின அந்த பொருள் மக்கள் மத்தியிலே போகும் பொழுது பிரச்சனைகள் என்று வரும் பொழுது அதை தீர்த்து வைப்பதற்காக அப்படிப்பட்ட பராமரிக்கிற சில சென்டர்ஸ் அவங்க வைக்கிறத பார்க்கலாம். பராமரிக்கிற சென்டர், நம்ம சர்வீஸ் சென்டர் என்று சொல்லுவோம். பரலோகத்தின் தேவன் நம்மை சிருஷ்டித்தாரே ஆனால் நம்மை அவர் பராமரிக்க கடமைப்பட்டிருக்கிறவர்.
அவர் பரலோகத்திலிருந்து உங்களை பராமரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உலக பிரகாரமான ஒரு மனுஷனே ஒரு பொருளை உண்டு பண்ணிவிட்டு அதை பராமரிப்பதற்கு சர்வீஸ் சென்டர் அமைப்பது உண்மையானால், பரலோகத்தின் தேவன் நம்மை சிருஷ்டித்து விட்டு நம்மை அப்படியே விடுகிறவர் அல்ல. அவர் நம்மை பராமரிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை போஷிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அவர் உங்களை உடுத்த கடமைப்பட்டிருக்கிறார். உங்களை பாதுகாக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறார். உங்கள் குடும்பங்களிலே நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் அவர் செய்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த உலகத்தில் நீங்க பிறந்த நாளில் இருந்து இந்த உலகத்தில் நீங்கள் மறைகிறது வரைக்கும் உங்களை சர்வீஸ் பண்றதுக்கு சர்வீஸ் சென்டரை ஆண்டவர் வைக்கல. மாறாக தேவ ஊழியர்களை வைத்திருக்கிறார், தேவாலயங்களை வைத்திருக்கிறார், அநேக ஜெப கோபுரங்களை உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருகிற ஜெப மையங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், தேவாலயத்திலே வைத்திருக்கிறார். அங்கு வைத்துவிட்டு ஆண்டவரே நேரடியாக இறங்கி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். சரீரத்தில் ஒரு உறுப்பிலை பழுது என்று சொன்னால், எங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி போகும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு அதற்கான விடுதலையை கொடுப்பார். பொதுவாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் எல்லாம் சின்ன சின்ன லோக்கல் மெக்கானிக் ஷெட்டுக்கு போனீங்கன்னா ரிப்பேர் பண்ணி டெம்பரரியாக ஓட்டி விட்ருவாங்க. ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் போனீங்கன்னா அவங்க நிறைய பொருட்களை ரிப்பேர் பண்ணி மாட்ட மாட்டாங்க, தூப்பி அப்படியே போட்டுட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு தான். ஒரு காரில் உள்ள டைனமோ போயிடுச்சுன்னா டைனமோவை உடனே ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக மாற்றி விட்ருவாங்க. ஆனால் சின்ன மெக்கானிக் ஷெட்டுக்கு போனால் அந்த டைனமோவை கலட்டி அதில் ஆர்மச்சூர்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த ஆர்மச்சூர் ஒருவேளை ஷார்ட்டாக இருந்தால் அதை கொண்டு போய் ரீவைண்டிங் பண்ணி அந்த ஆர்மச்சூர் திருப்பி உள்ளே வைக்கும்போது புதிய புஷ் எல்லாம் வச்சு அடித்து திருப்பி அதை ரீகண்டிஷன் பண்ணி தான் அதை மறுபடியும் ஓட விடுவார்கள். ஆனால் பொதுவாக பராமரிக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் சென்டர்ஸில், பெரிய பெரிய சர்வீஸ் சென்டரில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. திருப்பி ரிப்பேர் பண்ணால் திருப்பியும் பேரை கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக வேண்டி தூக்கி போட்டுட்டு புதுசாக மாற்றுவாங்க. உலக பிரகாரமான ஒரு காரை கண்டுபிடிக்கிற ஒரு மனுஷன் அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வைத்திருக்கிறானே, ஆனால் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் ஆண்டவர் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை படைத்தவர். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அவயவங்களும் உருவாகும் முன்னே அவர் நம்மை தெரிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 139:16 சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணி ஒருத்தர் கையில் கொடுக்கும் பொழுது சர்வீஸ் மேனுவல் அப்படின்னு கொடுப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அது டூ வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, சர்வீஸ் மேனுவல். அல்லாவிட்டால் நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்குனீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கேரண்டி கார்டு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பொருளை வாங்கினாலும் இது இந்த நாளில் நீங்கள் வாங்கப்பட்டது என்கிற அத்தாட்சிக்குரிய ஒரு பில்லோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் பரலோகத்திலே நீ தாயினுடைய கருவிலே விழும் பொழுதே உனக்காக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுவார்கள், உனக்காக ஒரு புஸ்தகம் ஒன்றை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அதற்கு பெயர் ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது தொடங்கும் தெரியுமா? அந்த ஜீவ புஸ்தகம் எப்பொழுது ஓப்பன் பண்ணப்படும், அந்த அக்கௌண்ட் எப்பொழுது ஓப்பன் பண்ணப்படும்னா, நீ உன்னுடைய தாயின் கருவிலே விழும்போது உன் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்படும். இந்த உலகத்திலே பிறந்ததற்கு பிறகு அல்ல. ஏனென்றால் ஒரு தாயினுடைய கற்பத்தில் இருக்கும் பொழுது கூட சில நேரங்களிலே சத்துருவான அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை பழுதடைய வைக்க முடியும், அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் உறுப்புகளை பாதிப்புக்கு கொண்டு வர முடியும். எனவே அநேக பிள்ளைகளுக்கு கற்பத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி அந்த சரீரத்தில் உள்ள ஆர்கன்ஸ், அந்த உறுப்புகளை மாற்றுகிறதை நான் என்னுடைய ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன். அநேக குடும்பங்களிலே அப்படி நடக்கிறது. பாருங்க, கற்பத்தில் விழுந்த உடனே அந்த பிள்ளையுடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாவதற்கு முன்பாகவே அவைகள் உருவேற்படும் நாளையும் நேரத்தையும் எல்லாவற்றையும் பரலோகத்திலே நீர் புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறீர். நம்ம எல்லாருக்காக பரலோகத்தில் மெயின்டெனன்ஸ் புக் ஒன்று இருக்குது, மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு அங்கே ஒன்று இருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, புருஷன் மனைவியை விட்டுட்டு போயாச்சுன்னா, ஐயா நான் மெயின்டெனன்ஸ் அப்ளை பண்ணலாமா, மாதம் மாதம் எனக்கு ஏதாவது கொடுப்பார்ல மெயின்டெனன்ஸ் அப்ளை பண்ணலாமா?
இந்த உலகத்தில் இருக்கிற புருஷனுக்கிட்ட நீ மெயின்டெனன்ஸ் அப்ளை பண்ணுனா, ஒருவேளை அவர் சாவுறது வரைக்கும் தான் உனக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை அவர் மெயின்டெனன்ஸ் கொடுக்க ஆரம்பித்து 1 வருஷத்தில் செத்து போயிட்டாருன்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஆனால் பரலோகத்தின் தேவனுக்கு நீ அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணும்படி உன்னை ஒவ்வொரு நாளும் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அங்கிருந்து மெயின்டெனன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்ப பாருங்க, பரலோகத்துல ஆண்டவர் உன்னை தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே உனக்காக ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுகிற ஆண்டவர். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் எப்படி நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று சங்கீதம் 139:14 சொல்கிறது தெரியுமா? பிரமிக்கத்தக்க அதிசயமான படைப்பாய் உண்டாக்கினபடியினால் நான் உம்மை துதிப்பேன். பிரமிக்கத்தக்க படைப்பு. யோசித்து பாருங்க, இன்னைக்கு மனுஷன் கம்ப்யூட்டர் என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டான். அதாவது அப்படி எங்க இப்படி எங்கன்னுவாங்க. ஆனால் ஒரு மனுஷனை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா, இதை போல எந்த பொருளையும் எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் மனுஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நம்முடைய சரீரத்தில் எல்லாமே ஆட்டோமேட்டிக். பாருங்க, நான் பேசிட்டு இருக்கும் பொழுது கண்கள் பார்க்கிறது, என்ன அறியாமலே வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது, என்ன அறியாமலே செய்கைகள் வந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறவங்களை நான் கவனிக்கிறேன். அட் எ டைம்ல எவ்வளவு வேலைகள் நடக்கிறது. இது எல்லாம் ஆண்டவருடைய உன்னதமான படைப்பினால மாத்திரம்தான் பண்ண முடியும். ஆமென். ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இதை வச்சு இதை செய் அப்படின்னா அதை மட்டும்தான் அதை செய்ய முடியும். இன்னொன்று செய்யணும்னா நீ போய் அதை இயக்கிட்டு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். எதெல்லாம் உள்ள ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதை தான் அதை செய்ய முடியுமே தவிர யோசித்து ஒன்றை அதால் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய மனுஷன் அப்படி அல்ல. ஆண்டவர் தன்னை போல மனுஷனை சிருஷ்டித்தார், உன்னதமான படைப்பாக சிருஷ்டித்தார். தன்னுடைய சாயலிலே கொஞ்சம் கூட குறையாதபடிக்கு தன்னுடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் நம்மை சிருஷ்டித்தவர் அந்த சிருஷ்டிக்கு, அந்த படைப்புகளுக்கு ஆகாரம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார், போஷிக்க கடமைப்பட்டிருக்கிறார். உன் பிள்ளைகளை படிக்க வைக்க அவருக்கு கடமை உண்டு. உன் பிள்ளைகளுடைய திருமணத்தை செய்து வைக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறார். ஏன்னா நாம் பரலோகத்தின் பிரஜைகள். இவ்வுலக பிரஜைகளாக மற்றவர்களுக்கு முன்பாக தெரிந்தாலும் நம்முடைய ஒரிஜினல் சிட்டிசன்ஷிப் எங்கன்னா பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் உன் பிள்ளைகளுக்கு அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கலாம், சிங்கப்பூரில் கிடைக்கலாம், ஆஸ்திரேலியாவில் கிடைக்கலாம், கனடாவில் கிடைக்கலாம். ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் பரலோகத்தில் சிட்டிசன்ஷிப் வைத்திருக்கிறவர்கள் தான். பரலோகத்தில் சிட்டிசன்ஷிப் வைக்காம இந்த உலகத்துக்குள்ள ஒருத்தன் என்றாக முடியாது. ஒரு தாயினுடைய கற்பத்தில் அவன் என்றாக முடியாது. காரணம், பரலோகம்தான் அவனை என்ட்ரி பண்ணுது. பரலோகம்தான் அவன் ஒரு தாயினுடைய கற்பத்துக்குள்ளால் அனுப்புகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடந்த நாட்களில் ஒரு வாலிப மகள் அழுது கொண்டு வந்தாள். அவள் வந்து சொன்ன காரியம், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சு, இப்போ தான் எனக்கு கன்சீவ் ஆகி 6 மாதம் ஆகுது. 11 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆண்டோடைய பெரிய கிருபையினால நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அதே மாதத்தில் இது உனக்கு அனுக்கிரக நாள்னு சொன்னீங்க. அதே மாதத்தில் நான் கன்சீவ் ஆகி இப்பொழுது 6 மாத கர்ப்பிணியாக நான் நிற்கிறேன். 6 மாதம் என்னுடைய பிள்ளையுடைய வளர்ச்சி என்னுடைய கருவில் இருக்கிறது. இப்போ ஒரு பெரிய மனபாரத்தோடு வந்திருக்கிறேன். என்ன மகளேன்னு கேட்டேன். டாக்டர்ஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, கற்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளையுடைய கிட்னி 10% தான் ஒர்க் ஆகுது. அதனால இந்த பிள்ளையை நீ ஜெனிப்பிக்கிறதுக்கு பதிலாக இப்போவே நீ அபார்ஷன் பண்ணுறது நல்லதுமா. அந்த பிள்ளை பிறந்தாலும் எத்தனை நாள் உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியாது. அது பயங்கரமான பிரச்சனைக்குரிய சரீர உறுப்புகளுடைய அநேக பாதிப்புகளோடு தான் பிறக்கும். அது மட்டும் இல்லை, பிரெயின் சரியாக வேலை செய்யலை, ஸ்பைனல் அந்த நரம்பெல்லாம் சரியாக ஃபார்ம் ஆகலை. 6 மாதம் என்னாச்சுன்னா எல்லாம் அழகாக ஃபார்ம் ஆகிருக்கணும். அந்த ஸ்பைனல் கார்டு அந்த இதே சரியாக தெரியலை ஸ்கேனில். அதனால் 1க்கு 2 ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு. அதனால் இந்த பிள்ளை சரியாக இல்லை. ஏற்கனவே நீ நிறைய மெடிசன் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு உன்னுடைய கற்பம் வீக்காக இருக்கிறபடினாலே உனக்கு சரியாக இந்த குழந்தை ஃபார்ம் ஆகலை. அதனால் இந்த பிள்ளையை நீ அழித்து விடலாம். ஹார்ட் பீட்டு சரியாக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 லிஸ்ட்டு அவங்க கொடுத்து அந்த சகோதரி இடத்துல சொன்னாங்க, நீ நாளைக்கு வந்து டைம் வாங்கிட்டு நீ அபார்ஷன் பண்ணிடு, வேறு வழி இல்லை. கணவனும் மனைவியுமா ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து அழுதாங்களா. இந்த கணவனர் சொன்னாராம், ஆண்டவரே, அன்பரின் பாத்தில் எவ்வளோ பேர் சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு அப்படி ஒரு காரியம் நடக்குன்னு தானே நான் ஐயாவை தேடி போய் ஜெபம் பண்ணி, ஐயாவும் ஜெபம் பண்ணி எனக்கு நல்ல வார்த்தை தானே கொடுத்தாரு. ஆண்டவரே, என்னுடைய மனைவியுடைய கற்பதில் கொடுத்துட்டு ஆண்டவரை பறிச்சுக்கிறீங்க. அவர் நைட்டெல்லாம் அழுதார். அந்த மகள் வந்து சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட அவர் கோச்சிக்கிட்டார், என் புருஷன் கொடுத்துட்டு அவர் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாருயா.
நான் இன்னைக்கு கூப்பிட்டேன், ஐயா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க வாங்கன்னு சொன்னேன். அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. நான் எங்கேயும் வரல, நீ வேணா போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டாரு என்று அழுது கொண்டு வந்தாள். ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே, நீர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, வேதனை இருக்காது என்று சொல்லியிருக்கிறீரே. இது நீர் கொடுத்த ஐஸ்வர்யம், நீர் கொடுத்த பிள்ளை வேதனை இல்லாத பிள்ளையாக இவருடைய கற்பத்தில் வளர்ந்து இந்த உலகத்தில் ஜெனிக்கும்படியாக உடைய சமூகத்தில் நான் அழுது ஜெபிக்கிறேன் என்று நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை சொன்னார். உன் உள்ளின் திரியங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்டால் இந்த உள்ளின் திரியங்கள் என்றால் என்ன? ஆண்டவர் சொன்னால் உள் உறுப்புகள் என்று சொன்னார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் உள் உறுப்புகளை உண்டாக்கினவர் நீர் என்று சொல்லுகிறான். இந்த வசனத்தை தான் ஆண்டவர் கொடுத்தார். நான் சொன்னேன், இந்த குழந்தையினுடைய சரீரத்திற்குள்ளால வளர்ந்து கொண்டிருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கினீர். இந்த மகளுடைய கருவிலே இந்த பிள்ளைக்கு உரு தந்தவர் நீர். இந்த பிள்ளைக்கு சரீரத்தில் எத்தனை உறுப்பு ஃபெயிலியர் ஆகியிருக்கிறதோ அத்தனை உறுப்புகளையும் இன்றைக்கு நீர் புதிதாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைக்கு கிட்னி புதுசாக மாறணும், லங்ஸு, லிவரு, ஹார்ட்டு, பிரெயின், மெயினாக முதுகுத்தண்டு அந்த ஸ்பைனல் ஃபார்ம் ஆகலைன்னு சொன்னாங்க, எல்லாம் ஃபார்ம் ஆகி நீ சொன்னபடி உன்னுடைய உள் உறுப்புகள் என்று சொன்னீரே, இந்த குழந்தைக்குள்ளால் இருக்கிற உள் உறுப்புகளை ஆண்டவர் புதிதாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணிட்டு அந்த மகளை நான் ஆசீர்வதிச்சு அனுப்பினேன். கடைசியாக சொன்னார் ஆண்டவர், இந்த துக்கம் உனக்கு சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த தீமை உனக்கு நன்மையாய் மாறும். நீ போய் மருத்துவரிடத்திலே பரிசோதித்துப்பா. ஆண்டவர் சொன்னார், நான் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்ப்பாய். அவள் போய் புருஷனிடத்தில் சொன்னார். அவர் சொன்னார், பொடி பைத்தியக்காரி, இப்படி சொல்லி சொல்லி தான் நான் அலைஞ்சி என் பணம் எல்லாம் வீணா போச்சு, பொடி பைத்தியக்காரி அப்படின்னா. தன்னுடைய தாயை அழைத்து கொண்டேன், நம்பிக்கையோடு ஸ்கேன் சென்டருக்கு போனாள். டாக்டர் இடத்துல கேட்கும் பொழுது டாக்டர் சொன்னாராம், இன்னைக்கு ஒன்று அட்மிட் ஆகி அபார்ஷன் பண்ணுறது தானே வர சொன்னேன், என்ன திருப்பி புதுசாக ஸ்கேன் எழுதி கேட்குற, எதுக்கு இப்போ புது ஸ்கேன்? இல்லையா, எனக்கு இன்னொரு முறை ஒரு ஸ்கேன் எழுதி கொடுங்க. டாக்டர் எழுதி கொடுத்தார. போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது உள் உறுப்புகள் அத்தனையும் ஆண்டவர் புதிதாய் மாற்றி வந்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபையினால 2.25 கிலோ வெயிட்ல அருமையான பெண் பிள்ளையை பெற்று ஆரோக்கியமுள்ள பிள்ளையை அவள் வைத்திருக்கிறாள். ஹல்லேலூயா. சோர்ந்து அவளுடைய புருஷன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார். என் அன்பு சகோதரனே சகோதரி, உருவாக்குகிறவர், முதலாவது சிருஷ்டித்தவர், இரண்டாவது உருவாக்குகிறவர். சிருஷ்டிக்கிறது என்று சொன்னால் படைக்கிறது என்று அர்த்தம். ஆனால் உருவாக்குகிறது என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் பிறந்ததற்கு பிறகு அவனை மோல்டு பண்ணி அவனை எப்படியாக தயாரிப்பது, அவனை எப்படி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வருவது, அவனை எந்த துறையிலே கொண்டு வருவது, இதெல்லாம் உன் தாய் தகப்பன் வச்சிருக்கிற பிளானை காட்டிலும் நீ தேடி வந்திருக்கிற இயேசு ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். உங்க அப்பா அம்மா நினைக்கலாம், உன்னை ஒரு டாக்டராக உருவாக்க வேண்டும். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குகிறவரும் ஆகிய கர்த்தர். சிருஷ்டிச்சுட்டு அப்படியே விட மாட்டாரு. அந்த பிள்ளை வளர்ந்து வர 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 அந்த பருவம் வர வர அந்த பிள்ளையை உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் தான் உன் பிள்ளையை உருவாக்குகிறார். ஒரு பிள்ளையை டாக்டரா உருவாக்கணுமா, என்ஜினியரா உருவாக்கணுமா, டீச்சரா உருவாக்கணுமா, ஒரு விவசாயியா உருவாக்க வேண்டுமா, ஒரு சயின்டிஸ்டா உருவாக்க வேண்டுமா, ஒரு ஆடிட்டராக உருவாக்க வேண்டுமா, ஒரு ஜட்ஜாக உருவாக்க வேண்டுமா, ஒரு ஊழியக்காரனாக உருவாக்க வேண்டுமா, எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். சிருஷ்டிக்கிறது மட்டுமல்ல அவருடைய வேலை, அவனை உருவாக்கி ஆளாக்கி அழகு பார்ப்பது என் ஆண்டவருடைய முக்கியமான பணி. உன்னை உருவாக்கி ஆளாக்கி அழகு பார்க்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தடைகளை உடைக்கிறவர் இதோ உங்களுக்கு முன்னே போகிறார். வாசலால் உட்பிரவேசித்து கோணல் மாணல்களை செம்மையாக்கி கரடு முரடுகளை சமநிலைப்படுத்தி சமாதானத்திலே நிலைநிறுத்துவார் என்ற வசனத்தின்படியாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து போடும்.
இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உம்முடைய பாதப்படியிலே ஜெபத்திற்காக கண்களை மூடி கரங்களை கூப்பி நிற்கிற என் பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய அனுக்கிரக மழை ஊற்றப்படுவதாக, அன்பு மழை ஊற்றப்படுவதாக, பரலோகத்தின் பொக்கிஷ சாலை இவர்கள் மேலே இறங்கி வருவதாக, இவர்கள் குடும்பத்தில் இறங்கி வருவதாக, போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்பட்டு தேவ அன்பின் அபிஷேகம் என் பிள்ளைகளுக்குள்ளால் திளைக்கும்படி இவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற விரிசல்கள் எல்லாம் மாறி கணவன் மனைவிக்குள்ளால் நல்ல அன்பை ஐக்கியத்தையும் தாரும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிற எல்லா கோல்டு வார் மறைந்து போகட்டும். மாமனார் மாமியார் மருமகளுக்கு இடையில் இருக்கிற எல்லா உட்பூசல்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். இந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கேட்ட இந்த செய்தியின்படியான ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்காதா, என் பிள்ளைக்கு கிடைக்காதா, என் வாழ்க்கையிலே நிறைவேறாதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இதை செவிகள் கேட்க செய்த கிருபைக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின் படியாகவே இவர்களுக்கு ஆக கடவுது என்று இவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவருடைய சிரசில் இருந்து ஆமென்றும் ஆமென் என்றும் வலிப்பதாக. இவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பஞ்சங்களுக்கு முடிவு வரட்டும். பற்றாக்குறைகளுக்கும் கடன்களுக்கும் இன்றைக்கு விடிவு காலம் வரட்டும். எந்தெந்த பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமான வேலைக்காய் காத்திருக்கிறார்களோ நிரந்தர வேலைக்கு வழி திறக்கப்படுவதாக. சொந்த வீடு வாசலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு வாசல் கிடைப்பதாக. மகிமையான நல் விசேஷம் குடும்பத்தில் நடக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். திருமண காரியங்களை ஆண்டவரே முன்னணின்னு செய்து வைப்பீராக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. சரீரத்தில் உள்ள எல்லா வியாதியின் கட்டுகளை அறுத்து போடுவீராக. டிவைன் ஹீலிங் என் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நீண்ட நாள் இருதயத்திலே காத்திருந்து ஏங்கினவற்றை ஜீவ விருட்சத்தின் கனியை போல கொடுக்கிற ஆண்டவர் இவர்கள் ஏங்கினதை இன்றைக்கே இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நீர் கனம் பண்ணும். ரட்சிக்கப்படாத குடும்பங்களிலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்தி ஜபிக்கிறேன். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து சபையிலே ஏற்றுக்கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திர. மன மாற்றங்கள் உண்டாகட்டும். இருதயத்தின் கடினங்கள் மாறட்டும். பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற கடின இருதயம் நீங்கி பிள்ளைகளுடைய இருதயத்தை நவமான புதிய இருதயமாய் மாற்றுவீராக. இருதய வியாதிகள் மாறட்டும். தோல் வியாதிகள் மாறட்டும். தெய்வீக பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A,
3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.